வணக்கங்க. மை ஹாபிட் சேனல் ராஜேஸ்வரி. இன்றைக்கி இந்த ஊசி மல்லி தாங்க பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், இந்த வெய்ய காலத்தில் நம்ம பூச்செடிகள் வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. அது இந்த ஊசி மல்லி, குண்டு மல்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வைக்கும். நல்ல பராமரிப்பு மட்டும் கொடுத்தோம்னா நல்ல ஒரு விளைச்சலாக டெய்லியுமே எடுக்கலாம். டெய்லியும் பூக்கள் ஆகிடும். பாருங்களேன் எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு பார்க்கவே முட்டாக ஆசையாக இருக்குங்க. நல்ல வாசனையாகவும் இருக்குது. இது ஒரு 20 லிட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கேன். மண் கலவை நான் எப்போயுமே கோகோ பீட் போட மாட்டேங்க. கோகோ பீட்டு போடாமல் நம்மளுடைய காய்கறி கழிவு மண், காய்கறி கழிவு மண், இந்த மாதிரி உரங்கள் இது மட்டும்தாங்க போடுவேன். போட்டு இந்த செடி பதியம் போட்டு எடுத்து வச்ச செடிங்க. இப்போ எப்படி தளதளன்னு வந்திருக்கு. இதுலேயே நான் ஒரு பந்தலும் போட்டிருக்கேன். மூங்கில் கட்டி ஒரு பந்தலும் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். பந்தலும் போட்டிருக்கேன் பாருங்கள். செடியோட இது வளர்ச்சி பாருங்கள். போட்டிருக்கேன். மொக்குகள் பாருங்கள் எவ்வளோ பூக்கள்னு. நீங்கள் வெய்ய காலத்தில் இந்த செடி வாங்கி வச்சிங்க அப்படின்னா நல்லா வளர்த்தலாங்க. ஊசி மல்லியிலேயே இன்னும் நிறைய ரகங்கள் இருக்குது. உங்களுக்கு எந்த ரகங்கள் வேணாலும் எப்போ வேணால் இப்போ வாங்கி வைக்கலாம். நல்லா வளருங்க. நன்றிங்க.